61 வயது மூதாட்டியிடம் ஆபாச வீடியோவை காட்டி 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்க இங்க ஒரு கன்னட நடிகை. சீரியல் நடிகை சீரியஸ் வில்லியானது ஏன் பார்க்கலாம். தலையில் கிரீடம் தரித்திருக்கும் இந்த அழகிதான் 61 வயது மூதாட்டியிடம் ஆபாச வீடியோவை காட்டி 2 கோடி பணம் கேட்டு மிரட்டிய சின்னத்திரை நடிகை. மூதாட்டியிடம் தோழியாக பழகி செல்போனிலிருந்து அந்தரங்க வீடியோக்களை திருடி இப்படி ஒரு கேடி வேலை செய்திருக்கிறார் இந்த அம்மணி. நடிகையின் பெயர் ஆஷா ஜோயிஷ். கன்னட நடிகையான இவர் 2016ஆம் ஆண்டு மிஸ் இந்தியா பிளானட் என்ற அழகி போட்டியில் பங்கேற்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஒரு சில திரைப்படங்களில் நடித்து ஃபேமஸான ஆஷா தற்போது கன்னட சீரியல்களில் நடித்து வருகிறார். இந்த நிலையில்தான் ஆஷா மீது திலக் நகர் காவல் நிலையத்தில் பகீர் புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரை கொடுத்தது பெங்களூருவை சேர்ந்த 61 வயதான பார்வதி. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆஷா ஜோயிஷ் தன்னை சிருங்கேரி சாரதா பீடத்தின் ஜோயிஷ் குடும்பத்தை சேர்ந்தவர் என்றும் சின்னத்திரை நடிகை என்றும் பார்வதியிடம் அறிமுகமாகியுள்ளார். பார்வதி ஒரு தனியார் நிறுவன உரிமையாளரின் மனைவி. இதனால் அவரிடம் பணப்புழக்கம் அதிகமாகவே இருந்துள்ளது. இதனை அறிந்த ஆஷா ஜோயிஷ் மூதாட்டியிடம் கடனாக பணம் கேட்டுள்ளார். அதற்கு பார்வதி மறுத்திருக்கிறார். இதனை அடுத்துதான் ஆஷா ஜோயிஷ் அந்த மிரட்டல் திட்டத்தை போட்டிருக்கிறார். பார்வதியிடம் நெருங்கி பழகி அவரது செல்போனிலிருந்து அந்தரங்க வீடியோ மற்றும் தனிப்பட்ட போட்டோக்களை திருட்டுத்தனமாக தனது செல்போனுக்கு மாற்றியிருக்கிறார் ஆஷா. அந்த வீடியோக்களை வைத்து மூதாட்டி பார்வதியிடம் 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். பணம் தரவில்லை என்றால் வீடியோக்களை கணவனுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பிவிடுவேன் என்றும் சோசியல் மீடியாக்களில் பதிவிடுவதாகவும் மிரட்டியிருக்கிறார். இந்த மிரட்டலுக்கு பயந்த பார்வதி என்ன செய்வதென்று தெரியாமல் திலக் நகர் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் ஆஷா ஜோயிஷ் மீது மிரட்டல், தரவு திருட்டு மற்றும் தனியுரிமையை ஆக்கிரமித்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து அவரை விசாரிக்கும் பட்சத்தில் ஆபாச வீடியோக்கள் யாருக்கேனும் பகிரப்பட்டுள்ளதா என்று தெரியும். மேலும் நடிகை ஆஷா ஜோயிஷ் இதேபோல் எத்தனை பேரிடம் மிரட்டி பணப்பறிப்பில் ஈடுபட்டுள்ளார் என்றும் தெரியவரும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.